கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மார்க்கு 2 அதிகாரம் 5 உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மார்க்கு 2 அதிகாரம் 5 உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் பாவத்தை அவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஆமென். ஏதோ ஒரு குற்ற உணர்வில் இருக்கிறீங்களே, ஐயோ இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சுட்டேனே, இந்த காரியத்தில் இப்படி நடந்துட்டேனே, இந்த இடத்துல நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியோட, ஒரு கில்ட்னஸோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாரு, உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், இனி அதை செய்யாதுன்னு சொல்கிறாரு. ஆமென். உங்களை பார்த்தா சொல்கிறாரு. கண்ணீரோடு இருக்கிறீங்களே, ஏசப்பா என்னை ஏற்றுப்பாரான்னு தெரில, நான் ஏசப்பா விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், ஏசப்பா விட்டு நான் ரொம்ப தூரம் போய் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களே, இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், கிட்ட வான்னு சொல்கிறாரு. ஆமென். கெட்ட குமாரன் அப்படி தான் போயிட்டார். அவங்க அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டார், பாவம்லாம் பண்ணிட்டார். ஆனால் ஒரு நாள் கெட்ட குமாரன் மனசில் அவங்க தகப்பன் கிட்ட போனால் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும்னு போனார், வேலைக்காரனாக சேரலான்னு போனார். ஆனால் அவங்க அப்பா அவரை மறுபடியும் மகனாக ஏற்றுக்கொண்டார். அவன் செய்த பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து ஒரு புது வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கும் ஏசப்பா உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது மனம் திரும்புங்க, அந்த பாவத்தை விட்டுடுங்க, இனி அதை செய்யாதீங்க, அவருக்காய் வாழுங்க. நிச்சயமாக அவர் புது வாழ்க்கையை உங்களுக்காக தருவார். ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவான் பைபிளில் வசனம் சொல்லுது. அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க, அவர் புது வாழ்க்கையை தருவார். அவர் ரத்தத்தினால கழுவப்படுங்க, புது ஆரம்பத்தையும் புது வாழ்க்கையும் தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.